தயவு செய்து எதையும் நினைக்காதீங்க. இது சாத்தியமான மனசுக்குள்ள வரவே கூடாது. ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். பைபிள் எவ்வளவு அழகா போட்டிருக்குல்ல, ஐயப்பாடின்றி, வித்தவுட் டவுட். சந்தேகமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் செய்வார். என்ன, என்னுடைய நேரத்தில் செய்யாம இருக்கலாம், அவருடைய நேரத்தில் செய்வார். என் நேரம் பெஸ்டா, அவர் நேரம் பெஸ்டா? ஒரு குழந்தை சளி பிடிச்சிருச்சு, ஐஸ்கிரீம் கடையை பார்த்துருச்சு. என்ன பண்ணும் குழந்தை? அடம் பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் வேணும்னு அடம் பிடிக்கும் இல்லையா? ஒரு நல்ல அப்பா அம்மா குழந்தைக்கு மூக்கில் சளி ஊத்துது, பயங்கரமான சளி, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்களா? அப்பா அம்மாவுக்கு குழந்தைக்கு செய்யக்கூடாதுன்னு விருப்பமா? இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் என் குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் தன் குழந்தைக்கு எப்போ நல்லது செய்யணும்னு தெரியும். இயேசுவுக்கு தெரியும். அதனால எப்படி கேட்க போறீங்க? இயேசுவே, நான் இந்த சோதனையோடு வந்திருக்கிறேன், இந்த போராட்டத்தோடு வந்திருக்கிறேன். அப்பா, என் விருப்பம் இல்லை, என் நேரம் இல்லை, உங்க விருப்பத்தின்படி உங்க நேரத்தில் எனக்கு செய்து கொடுங்க. ஏன்னா அதுதான் பெஸ்ட் டைம். என் டைமை விட அவர் டைம் தான் பெஸ்ட் டைம். ஒப்பு கொடுக்கலாமா அப்பா கிட்ட? பிரியமானவர்களே, அதனால முழந்தால் படியிட்டு இந்த நேரத்தில் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அவர் என் வாழ்க்கை என்னும் படகில் இருக்கிறார் இல்லையா? அவர்கிட்ட நம்ம போகணும், அவர்கிட்ட நம்ம போகணும். அவர் பக்கத்தில் தான் இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? போகணும் அவர்கிட்ட. இயேசு இங்கே இருக்க போறார், இப்போ வரப்போறார். அவர்கிட்ட போகணும். நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடாது. எப்படி போகணும்? நம்பிக்கையோடு போகணும். ஆண்டவரே, நீங்க இதை நிச்சயமா செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அன்னை மரியாளுக்கு இருந்த நம்பிக்கை, அதோடு நம்ம போறோம். எத்தனையோ விதமான தேவைகளோடு வந்திருக்கிறீங்கல்ல.